வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்தில ரொம்ப சந்தோஷங்க. இந்த வாரம் ஒரு சூப்பர்பான ஒரு படங்க. தமிழ்ல அதுவும் ரீசெண்டா இந்த ஜஸ்ட் நேத்தா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே சொல்றேங்க, பேருக்கு ஏத்த மாரி சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படிங்கிற மாரி படம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. இதுல முக்கியமா வரவேற்கத்தக்க என்னன்னா, இந்த படத்த டைரக்ட் பண்ணது ஒரு டெபியூ டைரக்டர். அவரு வேற யாரும் இல்ல, நம்ம பிரதீப் ரங்கநாதரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். ஸோ அவர் எப்படியோ நம்ம பிரதீப் ரங்கநாத் வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரோட இந்த கனவை வந்து புரிஞ்சுக்கிட்டு, அந்த ஸ்கிரிப்டோட நாலேஜை வந்து புரிஞ்சுக்கிட்டு, இம்மீடியட்டா பிரதீப் ரங்கனோட ஆஸ்தான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஏஜிஎஸ் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏஜிஎஸும் ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே இம்மீடியட்டா ப்ரொடக்ஷன் வந்து லாக் பண்ணி, படத்தை லாக் பண்ணி இம்மீடியட்டா வந்து ஷூட்டிங் போனாங்க. எனக்கு அப்பயும் டவுட் இருந்தது, என்னடா இந்த படம் அவ்வளோ சீக்கிரம் டக்கு டக்குன்னு ரெடி ஆகுது, இவ்வளோ சீக்கிரமாக படத்தும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, படத்தை பார்க்குறப்ப தான் நமக்கே தெரியுதுங்க, படம் எவ்வளோ சூப்பரான ஒரு கண்டென்ட்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, படம் வந்து நீங்கள் ஒரு நாட்டு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சின்ன நாட்டுங்க. அந்த நாட்டை சுற்றி படத்தை வந்து அந்த ஒரு மெருகேற்றி டைரக்டர் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வச்சிருக்காரு. அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சின்ன படத்தில் கூட சோஷியல் மெசேஜ்லாம் இந்த படத்தில் தாங்க சூப்பராக ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு பெண் குழந்தை எந்த அளவுக்கு வந்து நம்ம சூப்பராக வளர்த்தணும், எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அப்ரோச்சபுளாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும், என்ன ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும், சின்ன வயசுலேருந்தே வளர்த்தணுங்கிறத சும்மா அவ்வளோ தெளிவாக வந்து டைரக்டர் வந்து த்ரூ அர்ஜுன் சார் மூலிமா வந்து சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அதுக்காகவே ஒரு கிரேட் குடோஸ் வந்து டைரக்டர் சுபாஷ் கே ராஜ் இவர் தான். இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் யாருமே நம்ப மாட்டாங்க, ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து நான் என்னன்னா, இந்த படத்தை வந்து எவ்வளோ ஆகாவோகன்னு எடுத்தோன்னே எவ்வளோ பேசுகிறானே அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் படத்தை பாருங்கள். ஆனால் ஒரே விஷயம், இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள என்னன்னா, இந்த படம் வந்து அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் மூவி, ஓகேங்களா? கமர்ஷியலுங்கிறத விட நீங்கள் ரொம்ப பாட்டு அதெல்லாம் அப்படி சொல்ல வரல, ஒரு லாஜிக் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் லாஜிக்கே இல்லாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் லாஜிக் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சில இது எப்படி ஆச்சு அதை எப்படி நீங்கள் என்ன கேட்பீங்க, ஓகேங்களா? நீங்கள் உங்களே யோசிப்பீங்க, லாஜிக் பார்க்காதீங்க. ஆனால் அந்த படத்தை சொல்ல வர மெசேஜை பாருங்கள், அந்த படத்தை கொண்டு போன விதத்தை பாருங்கள், ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த நரேஷன் செட் பண்ணதே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இன்டர்வல் பிளாக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது அப்படியே போஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல இதே மாதிரி கேரி பண்ணிப்பாங்களா அப்படின்னா நான் ரொம்ப யோசிச்சு தான், இது எப்படி செகண்ட் ஹாஃப் கொண்டு போகிறாங்க யோசிச்சா, செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலேங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக வந்து டேரக்டர் வந்து அந்த ஒவ்வொரு சீனுமே செட் பண்ணியிருப்பாரு. இது வந்து சொல்லப்போனால் அர்ஜுன் தான் வந்து மெயின் ஹீரோ, டாமினன்ட் ஹீரோ, ஏன் இல்லைன்னு சொல்ல போனா அதில் அர்ஜுனோட பொண்ணை வந்து பிரீத்தி முகுந்தன் பண்ணியிருப்பாங்க, ஒய்ஃபாக அபிராமி பண்ணியிருப்பாங்க, விவேகே பிரசன்னா வந்து அவங்க வீட்டில் சித்தப்பாவா ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த 4 பேருமேங்க ஈச் அண்ட் எவ்ரி ஒன் படத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு வலு சேர்க்குறாங்க படத்துக்கு. ஒவ்வொரு சீனுமே வந்து, அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து அர்ஜுன் தான் முக்கியமான கேரக்டரா அப்படின்னா இல்லை, பிரீத்தி வந்து முக்கியம்னா இல்லை, அபிராமி வந்து முக்கியம்னா இல்லை, நான் ஒரு பேர் என்ன விவேகே பிரசன்னா அவர் தான் முக்கியம், அவரு இல்லை, எல்லாருமேங்க ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இந்த படத்துக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக வந்து அந்த அந்த ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக வந்து இந்த படத்தை வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க சொல்லணும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி படத்துக்கு வலு சேர்க்கறது மியூசிக். ரவி கே பஸ்ரூர் உங்களுக்கே தெரியும், கேஜிஎஃபோட ஆஸ்தான மியூசிக் டைரக்டர், அந்த கேஜிஎஃப் சீரிஸோட ஆஸ்தான மியூசிக் டைரக்டர், கனடாவோட ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் சொல்லலாம். அவர் இந்த படத்துக்கு நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காருங்க. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏஜிஎஸ் தான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட்டை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுக்குறப்ப டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் தான் சொல்லலாம். பட் அட் சேம் டைம் அவங்க நம்பினதுக்காகவே ஒரு கிரேட் குடோஸ். அண்டு சுபாஷ் கே ராஜ் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பெரிய ஹீரோ வந்து ஆல்ரெடி அப்ரோச் பண்ணிப்பாங்க, இதுக்கப்புறமும் இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஏன்னா மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் தான் வந்து ஒரு சின்ன ஒரு நாட்டை சும்மா சுற்றி பெரிய படங்களாக பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு சூப்பரான ஸ்டார் காஸ்ட் வச்சு, சூப்பரான ஸ்டார் காஸ்ட் வச்சு ஒரு கிரேட் மூவி கொடுத்துருக்கீங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் மூவிஸில் ஆக்ஷன் மூவிஸ் நிறைய வந்திருக்கு. பட் ஆனால் இந்த அளவுக்கு ஆக்ஷன் பிளாக்ஸ் உள்ளே இருக்குமா அப்படின்னா டெஃபினெட்லி இருக்காது. அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணிக்காங்க. மன்னிக்கணும், இந்த படத்தோட ஆக்ஷன் கொரியோகிராஃபி யார் பண்ணாங்கன்னு நான் கரெக்டாக கவனிக்கல. பட் ஆனால் அவ்வளோ சூப்பராக பண்ணிக்காரு. அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபருக்கும் ஒரு கிரேட் ப்ரோஸுங்க. ஸோ படத்தை பற்றி பேசினா பாசிட்டிவாக சொல்லணும், சொல்லிகிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய காமிக்கல் விஷயங்களும் படத்துக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் படமாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சுபாஷ் கே ராஜ் அவங்க அம்மாவோட ரீசெண்ட் ஒரு ரிவ்யூ பார்த்தேன். அவங்க அம்மா வந்து, அதாவது இந்த படத்தோட டைரக்டரோட அம்மா வந்து ஒரு தேட்டர்லேருந்து வெளியே வந்து அவங்க வந்து பேசினாங்க, ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்களும் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. ஈவன் இந்த படம் பார்க்குறப்ப நமக்குள்ளேயே அவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட் வந்து இப்படி ஒரு மூவி கொடுக்குறப்ப
கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஒரு டேரக்டர்னு சொல்லலாம். அண்ட் அவர் நினச்சிருந்தா இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட பண்ணிடலாம். பட் ஆனால் அவரோட ஸ்கிரிப்டை நம்பினார், ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பட்ஜெட்டை நம்பி அதுக்கேற்ற ஸ்டார் காஸ்ட் போட்டு சும்மா சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்குன்னு டம்மி ஆளுங்களாம் போடலைங்க, சூப்பரான ஒர்த்தான ஆளுங்களாம் தான் அந்த படத்தை போட்டிருக்காரு. படம் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. டைம் கிடச்சா போய் தியேட்டரில் மட்டும் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் இந்த ஓடிடியில் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், தியேட்டரில் மட்டும் போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ பண்ணுறேன். அண்டில் தென் வணக்கம்.